இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ முதல்ல இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை படிச்சிடுறேன். 2 carnot engines A and B are connected in series between two thermal reservoirs at 1000 Kelvin and 200 Kelvin respectively. Engine A receives 500 kJ of heat from the high temperature reservoir and rejects heat to the engine B. Engine B takes in heat rejected by the engine A and rejects heat to the low temperature reservoir. If the engines A and B deliver equal work, determine A. The amount of heat taken in by the engine B. B. Efficiency of engines A and B. இப்போ கேள்வி அனலைஸ் பண்ணுறேன். இன்ஜின் ஏ அப்புறமா இன்ஜின் பி சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இன்ஜின் ஏவும் இன்ஜின் பியும் அடுத்தடுத்து கனெக்ட் ஆகியிருக்கு. இன்ஜின் ஏக்கு வந்து 2 தெர்மல் ரிசர்வாயர்ஸ் இருக்குது. அது என்னென்னா சோர்ஸ் அப்புறமா சிங்க். ஸோ இந்த இன்ஜின் ஏல எப்படி வேலை நடக்குதுன்னா, சோர்ஸில் இருந்து ஒரு 500 கிலோஜூல் ஆஃப் ஹீட் வந்து சப்ளை ஆகுது இன்ஜின் ஏக்கு. இந்த 500 கிலோஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டை யூட்டிலைஸ் பண்ணி இன்ஜின் ஏ வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்படி ஒர்க் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்த 500 கிலோஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிலிருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து சிங்க்குக்கு ரிஜெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இன்ஜின் ஏல நடக்கிற ப்ராசஸ். இப்போ இன்ஜின் பி கதைக்கு வருவோம். இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ஜின் ஏவோட சிங்க்கு தான் இன்ஜின் பிக்கு சோர்ஸ். அதாவது இன்ஜின் ஏலேருந்து ரிஜெக்ட் ஆகி வர ஹீட்டை யூட்டிலைஸ் பண்ணி தான் இன்ஜின் பி வந்து ஒர்க் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்படி ஒர்க் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அந்த ஹீட்லேருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இன்ஜின் பியோட சிங்க்குக்கு ரிஜெக்ட் ஆகி போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரிவர்சிபிள் இன்ஜின்ஸில் நடக்கிற ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஏவோட சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து 1000 கெல்வின். அதே மாதிரி இன்ஜின் பியோட சிங்க் டெம்பரேச்சர் வந்து 200 கெல்வின். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இன்ஜின் பியோட, அதாவது இன்ஜின் பிக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகுது, அப்புறமா இந்த இன்ஜின் ஏ அப்புறமா இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேள்வியில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ முதல்ல இன்ஜின் ஏவோட சோர்ஸ் டெம்பரேச்சர் அது எவ்வளவுனா 1000 கெல்வின். இதை நான் T1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் பியோட சிங்க் டெம்பரேச்சர் இது எவ்வளவுனா 200 கெல்வின். இதை நான் T3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் ஏக்கு சப்ளை ஆகிற ஹீட் அது எவ்வளவுனா 500 கிலோஜூல். இதை நான் Q1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க் அவுட்புட் இதை நான் W1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் பி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க் அவுட்புட் இதை நான் W2 எடுத்துக்கிறேன். ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஜின் ஏவும் இன்ஜின் பியும் ஒரே ஒர்க் அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதாவது W1 is equal to W2. ஸோ இங்கே கொடுத்துருக்க 6 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஜின் பிக்கு சப்ளை ஆகிற ஹீட்டோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா இன்ஜின் ஏ அப்புறமா இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து சால்விங் டெக்னிக். ஸோ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, இன்ஜின் பிக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகியிருக்கு இதை வந்து Q2 எடுத்துக்கிறேன். ஸோ Q2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலே Q1 by T1 is equal to Q2 by T2 is equal to Q3 by T3 is equal to Q4 by T4 is equal to up to Qn by Tn. இந்த ஃபார்முலே வந்து எதோட ஃபார்முலேன்னா, சப்போஸ் நிறைய ரிவர்சிபிள் இன்ஜின்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா அப்போது அந்த ரிவர்சிபிள் இன்ஜின்ஸோட ஹீட் சப்ளை, ஹீட் ரிஜெக்ஷன் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலே தான் இந்த ஃபார்முலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஏ அப்புறமா இன்ஜின் பி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, Q3 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். Q3னா இன்ஜின் பியிலிருந்து சிங்க்குக்கு ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டு தான் Q3. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் Q1 by T1 அப்புறமா Q3 by T3 ஈக்குவேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q1 by T1 is equal to Q3 by T3. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த T3 வந்து LHS கொண்டு வரேன். ஸோ அப்படி கொண்டு வரனால என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து Q3 is equal to Q1 into T3 whole divided by T1.
ஸோ இப்போ இந்த ஃபார்முலையில் Q1 T3 அப்புறமா T1 வேல்யூஸ் தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q3 இஸ் ஈக்குவல் டு 500 கிலோ ஜூல் இன்ட்டு 200 கெல்வின் ஹோல் டிவைட் பை 1000 கெல்வின். ஸோ இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் 200 கெல்வின் டிவைடட் பை 1000 கெல்வின் வந்து 0.2. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q3 இஸ் ஈக்குவல் டு 500 கிலோ ஜூல் இன்ட்டு 0.2. ஸோ இங்கே 500 கிலோ ஜூல் இன்ட்டு 0.2 வந்து 100 கிலோ ஜூல். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q3 இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ ஜூல். அதாவது இன்ஜின் பியிலிருந்து சிங்குக்கு ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டோட வேல்யூ வந்து 100 கிலோ ஜூல், அதாவது Q3 வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இன்ஜின் ஏவோட ஒர்க் அவுட்புட் ஃபார்முலை எழுதிப்போம். ஸோ ஜென்ரலாக ஒரு ரிவர்சபிள் இன்ஜினோட ஒர்க் அவுட்புட் ஃபார்முலை வந்து ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். ஸோ இன்ஜின் ஏக்கு வந்து ஹீட் சப்ளை வந்து Q1, ஹீட் ரிஜெக்டட் வந்து Q2. ஸோ ஃபார்முலை வந்து W1 இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2. ஓகே, அடுத்து வந்து இன்ஜின் பியோட ஒர்க் அவுட்புட் ஃபார்முலை எழுதிப்போம். அது என்னன்னா W2 இஸ் ஈக்குவல் டு Q2 மைனஸ் Q3. ஏன்னா Q2 தான் இன்ஜின் பிக்கு ஹீட் சப்ளை, அப்புறமா Q3 தான் இன்ஜின் பியோட ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேவா? இப்போ நமக்கு கேள்வியில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2 இன்ஜினும் ஒரே ஒர்க் அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த 2 ஒர்க் டனையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அதாவது 2 ஒர்க் அவுட்புட்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா W1 இஸ் ஈக்குவல் டு W2. ஓகேங்களா? நம்மளுக்கு W1 தெரியும், W2 தெரியும். ஸோ ரெண்டுத்தோட ஃபார்முலையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து Q1 மைனஸ் Q2 இஸ் ஈக்குவல் டு Q2 மைனஸ் Q3. இப்போ இந்த Q3யை வந்து LHS கொண்டு வரேன், அப்புறமா இந்த Q2 வந்து RHS கொண்டு போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q1 ப்ளஸ் Q3 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q2. இங்கே வந்து Q2 ப்ளஸ் Q2 வந்து 2Q2. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q1 ப்ளஸ் Q3 இஸ் ஈக்குவல் டு 2Q2. இப்போ இந்த 2 வந்து LHSோட டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q3 ஹோல் டிவைட் பை 2. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு Q1ம் Q3 வேல்யூவும் தெரியும். ஸோ 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q2 இஸ் ஈக்குவல் டு 500 கிலோ ஜூல் ப்ளஸ் 100 கிலோ ஜூல் ஹோல் டிவைட் பை 2. 500 கிலோ ஜூல் வந்து Q1ஓட வேல்யூ, 100 கிலோ ஜூல் வந்து Q3யோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இங்கே 500 கிலோ ஜூல் ப்ளஸ் 100 கிலோ ஜூல் வந்து 600 கிலோ ஜூல். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q2 இஸ் ஈக்குவல் டு 600 கிலோ ஜூல் டிவைடட் பை 2. ஸோ இங்கே 600 கிலோ ஜூல் டிவைட் பை 2 வந்து 300 கிலோ ஜூல். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து Q2 இஸ் ஈக்குவல் டு 300 கிலோ ஜூல். ஓகே, அதாவது இன்ஜின் பிக்கு வந்து 300 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து சப்ளை ஆகுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இன்ஜின் ஏவும் அப்புறமா இன்ஜின் பியோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிப்போம். இதை வந்து நீட்டா 1 அப்புறமா நீட்டா 2ன்னு எடுத்துக்கிறேன். நீட்டா 1 வந்து இன்ஜின் ஏவோட எஃபிஷியன்சி, நீட்டா 2 வந்து இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி. ஜென்ரலாக ஒரு ரிவர்சிபிள் இன்ஜினோட எஃபிஷியன்சி ஃபார்முலே வந்து நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் ஹீட் ரிஜெக்டட் டிவைட் பை ஹீட் சப்ளை. ஓகேங்களா? இப்போ இந்த இன்ஜின் ஏக்கு வந்து ஹீட் ரிஜெக்டட் வந்து Q2, ஹீட் சப்ளைடு வந்து Q1. ஸோ இன்ஜின் ஏவோட எஃபிஷியன்சி ஃபார்முலே வந்து நீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் Q2 பை Q1. ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு Q2வும் Q1 வேல்யூவும் தெரியும். ஸோ 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 300 கிலோ ஜூல் டிவைட் பை 500 கிலோ ஜூல். இந்த 300 கிலோ ஜூல் வந்து Q2 வேல்யூ, 500 கிலோ ஜூல் வந்து Q1 வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இங்கே 300 கிலோ ஜூல் டிவைட் பை 500 கிலோ ஜூல் வந்து 0.6. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.6. ஸோ இங்கே 1 மைனஸ் 0.6 வந்து 0.4. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 0.4. இப்போ இந்த எஃபிஷியன்சியை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம்னா இதுக்கு வந்து 0.4ஓட 100% மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு 100%. ஸோ 0.4 இன்ட்டு 100% வந்து 40%. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 40%. அதாவது இன்ஜின் ஏவோட எஃபிஷியன்சி வேல்யூ வந்து 40%. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்ஜின் பியோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிப்போம். இன்ஜின் பிக்கு வந்து Q3 தான் ஹீட் ரிஜெக்டட், Q2 தான் ஹீட் சப்ளைட். ஸோ இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி ஃபார்முலே வந்து நீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் Q3 பை Q2. ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு Q3 வேல்யூவும் தெரியும், Q2 வேல்யூவும் தெரியும். ஸோ 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் 100 கிலோ ஜூல் டிவைட் பை 300 கிலோ ஜூல். இந்த 100 கிலோ ஜூல் தான் Q3யோட வேல்யூ, 300 கிலோ ஜூல் தான் Q2ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இங்கே 100 கிலோ ஜூல் டிவைட் பை 300 கிலோ ஜூல் வந்து
0.33. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.33. ஸோ இங்கே 1 மைனஸ் 0.33 வந்து 0.67. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 0.67. ஸோ இப்போ இந்த எஃபிஷியன்சி வேல்யூ பர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த 0.67ஓட 100% மல்டிப்ளை பண்ணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 0.67 இன்ட்டு 100%. ஸோ 0.67 இன்ட்டு 100% வந்து 67%. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 67%. அதாவது இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி வேல்யூ வந்து 67%. ஓகேங்களா? இந்த கேள்விக்கான எல்லா பதில்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, முதல்ல இன்ஜின் பிக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகுது, எவ்வளோ ஆகுதுன்னா 300 கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் வந்து சப்ளை ஆகுது. அடுத்து வந்து இன்ஜின் ஏ அப்புறமா இன்ஜின் பியோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இன்ஜின் ஏவோட எஃபிஷியன்சி வந்து 40%, அப்புறமா இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி வந்து 67%. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.